அருமையா இருக்குமா? ஆனா விலை வசதியா இருக்குமோ? அத பத்தி ஏன்பா கவலைப்படுறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அது போதும். ஏங்க உள்ள ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கு, அதுகிட்ட போய் விலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா. கல்யாணத்துக்கு அப்பா இதே போட்டுக்கிறேன். பேச்சி, நீ இந்த புடவையை கட்டிக்க. சரி. அழகா பண்ண. இந்த வந்துட்டேன். இந்தாப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, உனக்கு புடவை பிடிச்சிருக்குதுல? எனக்கு எப்படி இருந்தாலும் சந்தோஷம் தாண்டி. கோகிலா, உனக்கு பிடிச்சிருக்காடி? ரொம்ப பிடிச்சிருக்குமா. முகூர்த்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புடவையத்தான் நீ கட்டணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. சரிம்மா. பேச்சியக்கா, ரசத்துக்கு பெருங்காயம் சீரகெல்லாம் குறைவா இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, இங்கேயே இருக்கு, நான் வந்து எடுத்து தரேன். சரிக்கா. இந்த ஆனந்தி, இது உள்ள வை. அக்கா, நெசமாவே இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்குதா? நீ எடுத்து கொடுத்தா நல்லா தாண்டி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த துணியெல்லாம் நான் எடுத்துட்டு வரலக்கா. பிறவு அண்ணன் எடுத்து கொடுத்துச்சு. அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துக்கு வரணும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அப்பாவுக்கு பயந்ததே வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. ஆனந்தி, நீ அவனுக்கு போன போடு. நான் இப்பவே அவன் கிட்ட பேசணும். நீ போன் போடு ஆனந்தி. ஆனந்தி, சொல்ல ஆனந்தி, ஊருக்கு போயிட்டியா? அப்பா அம்மா அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆனந்தி, நான் கொடுத்த துணியை நீ கொடுத்தியா? டேய் வேலு, எல்லாத்தையும் போன்ல தான் விசாரிப்பியாடா? அக்காவை நேர்ல பார்க்க வரமாட்டியா? இல்ல நேர்ல பார்க்கணும்னு தோணலையாடா உனக்கு? அக்கா, எப்படிக்கா தோணாம இருக்கும்? எனக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நாங்க வந்தா உங்க எல்லாரோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கெட்டு போயிருங்கா. அப்பா என்ன பார்த்தா கோவத்துல என்ன வேணாலும் பண்ணுவாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குது, அத நான் வந்து பாலாக்க விரும்பலக்கா. ஏண்டா வேலு இப்படி எல்லாம் பேசுற? அப்பா அம்மாக்கு உன் மேல எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு பாசமும் இருக்குடா. இந்த நேரத்துல நீ வந்து நின்னா நம்மெல்லாம் வேணும்னு தானே வந்து நிக்கிறான். விசேஷம் நல்லபடியா நடக்கும்னு நினைப்பாங்களே தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. அதுவும் இல்லாம நீ தானடா தொண மாப்பிளையா நிக்கணும். இல்லக்கா, இதெல்லாம் தான் நான் பண்ண தப்புக்கு தண்டனை. திரும்பவும் கல்யாணம் என்னால் தடப்படக்கூடாது. நான் வரல. நான் வாங்கி கொடுத்த துணி எல்லாரும் போட்டுக்கிட்டாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்க்கா. எனக்கு அது போதும். இப்ப நான் பேசுறது தெரிஞ்சா கூட பிரச்சனையாகும். நான் வச்சிடறேன்க்கா. டேடி வேலு, நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரே ஆம்பளை புள்ளடி இவன். பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டோம், அவனை யாரும் மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. நீ கவலைப்படாதக்கா. அண்ணன் கிட்ட மறுபடியும் நான் பேசுறேன். கல்யாணத்துக்கு எப்படியாவது வர வைக்கிறேன். உன் கழுத்துல தாலி ஏறும் போது அண்ணன் மண்டபத்துல இருக்கும். போதுமா?